இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். வேணாங்க, வேணாம். ரொம்ப வலிக்குதா? ஏங்க வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கை வலிக்க போகுது. பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்லங்க. உங்க அண்ணனுக்காக இவ்ளோ பெரிய வலியை தாங்கிக்கும் போது உங்களுக்காக நான் இந்த வலியை தாங்கிக்கிறேன். வலிக்குதா? இல்லங்க, உங்க கை பட்டுச்சல்ல, அதான். ஏங்க அது பிரசாதங்க, கால்ல படலாமா? இது ஆன்டிசெப்டிக். அதுல இருக்கிற குறுக்கு மீன்ல மெடிசன் வேல்யூ இருக்கு. அதனாலதான் அத பிரசாதமா கொடுக்கறாங்க. சாமியும் சயின்ஸையும் மிக்ஸ் பண்றீங்களா? நீங்க பாசத்தையும் பக்தியும் மிக்ஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரிதான். ஆமாங்க, நான் தான் பலமுறை சொல்லிருக்கேனே, என் அண்ணன் மாதிரி ஒருத்தர் கிடைக்கவே கிடைக்காது. எல்லா சுமையும் அவர் மேல தாங்கிக்கிட்டு நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர கோவமே பட மாட்டாரு தெரியுமா? ஏங்க பொதுவா பூமியை பொண்ணுங்களுக்கு தான் உதாரணமா சொல்லுவாங்க. ஆனா நான் எங்க அண்ணனை தாங்க சொல்லுவேன். எங்களுக்காக எதையும் தாங்குற பூமி அவர்தாங்க. பூமி மட்டும் இல்லைங்க, எங்க சாமியே அவர்தான். அவருக்காக தான் இந்த சாமிக்கு நேர்த்தி கடன் பண்ணேன். அம்மா உனக்கு சப்போர்ட் பண்றதால நான் அமைதியா இருக்கேன். அந்த திமிர்ல டைரக்டாவே அந்த லோ கிளாஸ் கும்பலுக்காக வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அண்ணன் எழுந்து பழைய மாதிரியே நல்லா நடந்தா போதுங்க எனக்கு. அதுக்காக தான் இந்த அனுசரை போட்டு வேண்டுதல் பண்ண. உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு தம்பி கிடைக்க உங்க அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லைங்க, நான் எங்க அண்ணன் அளவுக்கெல்லாம் இல்ல. உருவத்துல வேணா நான் அவரை விட உயரமா இருக்கலாம், ஆனா மனசுல அவரு ரொம்ப ரொம்ப உயராங்க. எனக்கும் அவருக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதுங்க. இப்படிலாம் சொல்றதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் சீனு. எங்க 2 பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்கன்னு போட்டி போடுற பிள்ளைங்க இருக்கிறத நினைச்சு உங்க அம்மா தான் பெருமைப்படணும். எங்களை இப்படி வளர்த்ததே அவங்க தானே. ரத்னா, கவலைப்படாதம்மா. டாக்டர், என் பையன் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுமா. இனி உங்க மகனுக்கு பயப்படுற மாதிரி எந்த ஆபத்தும் இல்ல. என் பிள்ளையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரா? வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. சரிங்க டாக்டர். அண்ணி, பாத்தீங்களா, எங்க அம்மா தான் நான் நினைச்ச உடனே வந்துட்டாங்க. சீனு, மருந்து. அம்மா, மருந்தெல்லாம் வாங்கிட்டம்மா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் இப்பதாம்மா அண்ணனுக்காக சாமி கும்பிட வந்தேன். கரெக்டா நீங்க போன் பண்ணி நல்ல நியூஸ் சொல்றீங்க. நம்ம கும்பிட்ட குலசாமி நம்மள கைவிடலப்பா. சீனு, உடனே மருந்து கொடுக்கணுமா, சீக்கிரம் வா. இதோ கிளம்பி வந்துடுறேம்மா, நான் வந்துடுறேன்.
அம்மா தாயே காப்பாத்திட்ட. எங்க எங்க ரொம்ப நன்றிங்க. எங்க இருந்தோ வந்தீங்க. எங்க குலதெய்வ ராஜா அம்மனே நேர்ல வந்த மாதிரி என் கூடவே இருந்தீங்க. என்னோட வேண்டுதலை வேற கூடவே இருந்து நிறைவேற்றி கொடுத்தீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. எங்க அண்ணன் பொழைச்சிட்டாருங்க. அது போதும் எனக்கு, அது போதும். எனக்கு இப்பவே என் அண்ணனை பார்க்கணுங்க. போலாம், சரி போலாங்க. வாங்க வாங்க.